வணக்கம் நண்பர்களே. புதுசாக ஒரு ட்ரெண்டு பார்த்தாங்க இன்ஸ்டாகிராமில். அது என்னென்னா 666 வாக்கிங் ரூல். அது என்னங்க 666? அந்த காலத்துலலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது 666 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுதான் உலகத்தையே அழிக்க வந்த சாத்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இது என்ன 666 வாக்கிங் ரூல் அப்படிங்கிறது பார்த்துருவோம். இது நெட்டில் தேடினா ஒரு 3 விதமான வெர்ஷன் பார்த்தேங்க. ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் 6 மணிக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு 60 நிமிஷம் நடக்கணும். அந்த 60 நிமிஷம் நடைப்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 6 மினிட்டு உங்களுக்கு 6 நிமிஷம் ஒரு வார்ம் அப் செஷன், ஒரு 6 நிமிஷம் கூல் டவுன் செஷன், ஒரு பேசிக் எக்ஸசைஸ் எதாவது பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயமாக தான் தோணுது நடைப்பயிற்சி ஊக்குவிக்கிறதுக்கு. இன்னொரு வெர்ஷன் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்துக்கு 6 நாள் நடக்கணும், நீங்கள் 6 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும், அப்புறம் 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் நடக்கணும், 1 மணி நேரத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. ஒரு வெர்ஷன் பார்த்தேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 முறை நடக்கணும், ஒவ்வொரு முறையும் 6 நிமிஷம் நடக்கணும். சரிங்களா? சும்மா நீங்கள் தொடர்ந்து வாக்கிங் போக முடியாதவங்க அப்பப்போ வேலைக்கு நடுவில் இருந்துச்சு ஒரு 6 நிமிஷம் நடந்துட்டு வரீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு மத்தியானம் 6 நிமிஷம், ஏதோ வேலைக்கு நடுவில் ஒரு டீ பிரேக் இருக்குது, அப்புறம் 6 நிமிஷம் நடந்துட்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 6 முறை, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 6 நிமிஷம் நடக்கிறீங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 6 நாள் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 36 நிமிஷம் கணக்கு வருது. இதுவும் ஒரு டீசெண்டான பயிற்சி தான். என்னவோ இது என்ன வெர்ஷன் இருந்தாலும் சரி, நான் 3 வெர்ஷன் சொன்னேன். இந்த 3 வெர்ஷனுமே ஓரளவுக்கு டீசெண்டான விஷயமாக தான் தெரியுதுங்க. ஏன்னா நடைப்பயிற்சி இப்போ ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாயிடுச்சு. ஒரு பேசிக் ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டின்னா நீங்கள் எடுத்தோடனே பயங்கரமாக ஜாகிங் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், ஸ்விம்மிங் பண்ணணும். அதுக்கெல்லாம் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு நடைப்பயிற்சி கட்டாயம் பயனளிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்கிறது தான். மருத்துவர்களாகட்டும், மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் பெரும்பாலான டைமு அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நேரம், காலையில் எந்திரிக்க முடியல, எனக்கு காலையில் வேலை, அல்லது சாயங்காலம் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, அது முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுது. இந்த மாதிரி பெரும்பாலும் சொல்கிறது இதுதான், ஒரு டைம் தான். ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 வெர்ஷனை விட இந்த 3வது வெர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 முறை நடங்க, ஒவ்வொரு வாட்டியும் 6 நிமிஷம் நடங்க. இது சிம்பிள் தானே, எல்லாத்தாலையும் மேனேஜ் பண்ண முடியும்ல. ஒரு டீ பிரேக்கில் சும்மா உட்காந்து போய் டீ குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு காசி படிச்சுட்டு இருக்கிறத விட ஒரு 6 நிமிஷம் வேகமாக எங்கேயாவது உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல வேகமாக ஒரு இடத்துல ஒரு நடந்துட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு மாட்டி ஒரு நாளைக்கு 6 முறை நடக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா 6 மணி 6 PM தான் பெரும்பாலானவங்க நடக்க முடியறதில்ல. 6 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கிறதுன்னு தான் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக பிரித்து ஒரு நாளைக்கு 6 முறை, ஒவ்வொரு வாட்டியும் 6 நிமிஷம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான, எளிதில் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் விஷயமா இருக்குது. இதை கட்டாயம் நம்ம அனைவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டைம் இல்லாதவங்க, இல்லை முறையாக டைம் இருக்கிறவங்க முறையாக வாக்கிங்கோ இல்லை அதை விட பெட்டர் கார்டியோ ஆக்டிவிட்டீஸோ, அது கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் கட்டாயம் பண்ணலாம். பட் டைம் இல்லாதவங்க இந்த 6 நிமிஷம் 6 முறை வாரத்துக்கு 6 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களால் கொண்டு வர முடியுதுங்கிறத தெரியப்படுத்துங்க.